தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களுக்கு இனிய திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். இந்த உலக பொதுமறையை உலகுக்கு தந்திட்ட ஐயன் திருவள்ளுவர் தினம். அது சம்பந்தமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் தமிழர் படை சார்பாக இன்று ஐயன் திருவள்ளுவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றோம். இன்று எண்ணற்ற விழாக்கள் இருந்தாலும் கூட எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை தலைவராக ஐயன் திருவள்ளுவரை ஏற்றுக்கொண்டு வருடாந்தோறும் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். இப்போது தேர்தல் வருகின்ற காலகட்டம். உலகிற்கே வாழ்வியலையும் கருத்தியலையும் சொல்லித்தந்த ஐயன் திருவள்ளுவர் மக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். அந்த வகையில் இப்போ வருகின்ற தேர்தலுக்கு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்ற பல்வேறு அரசியல் தலைவர்கள் மக்களிடம் வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். அதையெல்லாம் நம்பக்கூடாது என்பதற்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது சொல்லியிருக்கிறார். எனவே மக்களே, சிந்தித்து பார்த்து உங்களை ஆளுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். இப்போ ஜனநாயகம் விலை பேச விலைக்கு வந்திருக்கிறது சந்தைக்கு. ஜனநாயகம் என்று சொல்லுவது வாக்குகளை விலைக்கு வாங்குவார்கள். அதே போல் ஜனநாயகம் என்ற திரைப்படமும் இப்போ வர இருக்குது. ஒரு டிக்கெட்டு 3000 4000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகமும் விலைக்கு வருது, ஜனநாயகனும் சந்தைக்கு வருது. எனவே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயன் திருவள்ளுவரின் பொற்பாதங்களை வணங்கி மீண்டும் அவருக்கு சிறப்பு செய்வதிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக தமிழர் படையின் சார்பாக பெருமை கொள்கிறோம். வருங்காலங்களிலே இளைஞர்கள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவருக்கு மாலை செலுத்தி மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டி சரவணமூர்த்தி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் படை மாநில செயலாளர்.